என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி ஆர்டர் போட்டால் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்துடலாமா? ஆக்சுவலி ரீசெண்ட் டைமில் வண்டி ரெடி பண்ணுறதுக்காண்டி ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த ஆர்டர் வந்து ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணிக்கலாம், ரொம்ப இம்மிடியேட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமேசானில் நேற்று நைட் ஆக்சுவலி ஒரு 8-9 மணிக்கு ஆர்டர் போட்டிருப்போம். மார்னிங் 10 மணிக்குள்ளே ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும்னு சொல்லிட்டு நமக்கு மெயில் வந்துருச்சு. ஸோ நம்மளும் ப்ராடக்ட் வந்துடும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாச்சு. அதே மாதிரி நமக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. நம்ம ஜிபேவும் டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் வந்தோடனே ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ராடக்ட் என்ன தெரியுமா? இந்த ப்ராடக்ட் தான் வந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் போட்டிருந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 400 கிட்ட வந்துருந்துச்சு. ஓகேவா? இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி தெரியுதா? 90 ருபீஸ். உங்களை நம்பி ஆர்டர் போட்டோம், அதுவும் ஃபாஸ்ட் டெலிவரி, நீங்கள் சீக்கிரமாக வந்துரும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் போட்டால் இந்த நிலைமை தானா? இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் போட்டாச்சு. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம், இது 2வது தடவை நடக்கிறது. இதே மாதிரி அமேசானில் இதுக்கு முன்னாடி ஒரு ஷூ ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அதுக்கும் இதே மாதிரி தான் ப்ராடக்ட் மாற்றி சென்ட் பண்ணியிருந்தாங்க. பிராண்ட்ஸாக இருந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துட்டுனா நல்லாயிருக்கும்.